இந்தியாவை திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் நாயகனே, பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும் எங்களின் கொள்கை தலைவனே, தமிழக மக்களின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் எங்கள் அப்பாவே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் திரைப்பட நடிகர் ஜே.எம். பஷீர், திமுக சிறுபான்மை பிரிவு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உலகிலே ஒரு சின்னஞ்சிறிய நாடு என்றால் உலகத்தில் வாடிகன் தான். அது ஒரு தனி அதிகாரம் கொண்ட நாடு. அந்த நாட்டுடைய அரசராகவே இருக்கக்கூடியவர் தான் போப். ஆனால் அவர் கிறிஸ்துவ மதத்தில் குறிப்பாக சொல்ல போனால் ரோமன் கேத்தலிக்னு சொல்லக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்துடைய தலைவராக கருதப்படக்கூடியவர். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற பிஷப்களிடமிருந்து கார்டினலை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த போப்புடைய மறைவுக்கு அப்புறம் இந்த இருக்கின்ற கார்டினல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மறைமுகமான தேர்வு செய்கிறாங்க. இது ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அவர்கள் தேர்வு செய்யும் போது அந்த கார்டினல்கள் வெளியே வர மாட்டாங்க. அவர்களுக்கு தொலைத்தொடர்பு இருக்காது. உணவெல்லாம் உள்ளே இருக்கும். ஒவ்வொரு தினமும் வாக்களிப்பாங்க. போப்புக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு? குறிப்பாக உலக அரசியல்ல இன்டர்வென்ட் பண்ற அளவுக்கான அதிகாரங்கள் போப்புக்கு இருக்கா என்ன? இந்த கேத்தலிக் கிறிஸ்டியன் ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய நாடுகள் நிறைய இருக்குல்ல, அப்ப அந்த நாடுகள் எல்லாம் இயற்கையாகவே போப்புடைய வார்த்தைக்கு கட்டுப்படும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் போப்பை பார்ப்பதற்கு இட்டலிக்கு போயிருக்கிறார், வடிகனுக்கு போறார். அவருக்கு வெறும் 5 நிமிடம் மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க. இந்த 5 நிமிடம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுறாங்க. அவர் பேச்சை கேட்டு, அவருடைய ஆங்கில பேச்சை கேட்டு மெய்மறந்து இன்னும் பேசுங்கள் என்று வாய்ப்பு கொடுக்கிறார். அது கிட்டத்தட்ட 70 நிமிடங்கள் அவர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. இங்கிலாந்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹென்றி 6வது ஹென்றிங்கிற ஒரு மன்னர், அவர் அப்பொழுது ஆர்சி கிறிஸ்டியன் தான். தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு வேறொரு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிக்கும் போது போப்புடைய அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்றாங்க. அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. அது ஒரு பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் உடனே என்ன செய்யறாரு, நாங்கள் புரட்சிகர கிறிஸ்தவர்கள் சொல்லி புரொட்டஸ்டன்ட்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ட்டு நான் தான் இனிமே தலைவர். ஆனால் ஒரு காலத்துல போப் ஒரு சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சிலுவை யுத்தங்களை ஆரம்பித்து வைத்தவர்கள் போப்பு தான்ங்கிற அந்த ஒரு கான்ட்ரோவர்சியும் இருக்குது. அது காலம் மாற இன்னைக்கு போப்புகள் அமைதியின் பக்கம் திரும்பி இருக்காங்க இருக்கிறத பாக்குறோம். பல்வேறு நாடுகளில் போப்புகள் சண்டை நடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அமைதியை விரும்புறாங்க. பாலஸ்தீன இஸ்ரேல் விஷயத்துக்கு கூட போப்புகள் சண்டை நடக்க தேவையில்லைங்கிற கருத்துலாம் சொல்லியிருக்காங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம் தோழர். போப் ஆண்டவர் அவர் ரோம்ல வாட்டிக்கனுடைய ஒரு அரசர் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய தலைமை பீடம் என்பது, அந்த தலைமையகம் என்பது வாட்டிக்கன்ல தான் இருக்கு. அதற்கு முழுக்க பொறுப்பானவர் போப்பு தான். போப் அவர்கள் சமீப காலமாக செய்திகளில் அடிபட்டுக்கிட்டு இருக்காரு. போப் அவர்கள் ரொம்ப மிக கடுமையான உடல்நல பின்னடைவு அவர் சந்தித்து கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நிமோனியாவில் இருக்காருங்கிற தகவல்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு உடல்நிலை, ஒரு மோசமான உடல்நிலையில தான் போப் அவர்கள் இருக்கார். ஸோ இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து போப் என்றால் யார், போப்பினுடைய அதிகாரங்கள் என்ன, இந்த வரலாற்றினுடைய இந்த போப் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல யார் இந்த போப்? குறிப்பாக கிறிஸ்தவ சமயத்தில் அவருக்கு ஏன் ரொம்ப முக்கியத்துவமான இடம், அவர் ஏன் அந்த தலைமை பதவிக்கு கொண்டு வராங்க, இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? குறிப்பாக யார் இந்த போப், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போப் என்கிறவர் பார்த்தீங்கன்னா வாட்டிகன் சிட்டியுடைய அதிபர் அப்படியே சொல்லலாம். அவர் ஒரு பாப்பரசர் தான். உலகிலே ஒரு சின்னஞ்சிறிய நாடு என்றால் உலகத்தில் வாடிகன் தான். ஆமாம், அது ஒரு தனி அதிகாரம் கொண்ட நாடு. அந்த நாட்டுடைய அரசராகவே இருக்கக்கூடியவர் தான் போப். ஆனால் அவர் கிறிஸ்துவ மதத்தில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ரோமன் கேத்தலிக்னு சொல்லக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய தலைவராக கருதப்படக்கூடியவர். இப்போ தற்சமயம் இருக்கின்ற போப் பிரான்சிஸ், அவருக்கு இப்போ 88 வயசு கிட்டத்தட்ட. அவர் இப்பொழுது உடல்நலம் சுகவீனமாக இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் என்ன நிலையில் இருக்காருங்கிறதை ரகசியமாக, எப்படி போப் தேர்வு என்பது ரகசியமாக இருக்கிறதோ, அவருடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட ரகசியமாகத்தான் வைத்திருக்கிறார். நீங்கள் கூட கேட்டீங்க போப் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு கேட்குறீங்க. உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக் இருக்காங்க, அந்த கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கென்று கிறிஸ்துவ சபை இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் பிஷப் இருப்பாங்க. ஆயர்கள் சொல்லக்கூடிய, பேராயர்கள் சொல்லக்கூடிய பிஷப் இருப்பாங்க. பங்கு தந்தைகள், அது ஃபாதரை பங்கு தந்தைகள் சொல்லுவாங்க. அப்போ துணை ஆயர்கள் சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு. பொதுவாக ஆயர் என்கிற அந்த வார்த்தை கூட
குட் ஷெப்பர்டுங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான். ஓகே. ஏனென்றால் ஜீசஸ் வந்து ஒரு சிறந்த மெய்ப்பாளர் அப்படிங்கிறத பைபிள் சொல்வதாக பார்க்குறோம். ஒரு மெய்ப்பாளர், அப்போ ஒரு பிஷப் என்றால ஒரு மெய்ப்பாளர், கண்காணிப்பாளர், அந்த அர்த்தம் தான். அப்போ இந்த பிஷப்கள் எல்லாம் சேர்ந்து அதிலிருந்து வருகின்றவர்கள் தான் அடுத்தடுத்த இடத்துக்கு வர்றாங்க. இப்போது இந்த பிஷப்களுக்கு ஒட்டுமொத்தமான இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு 5000க்கும் மேற்பட்ட பிஷப்கள் இருக்கதா சொல்கிறாங்க. அதாவது ரோமன் கத்தோலிக்குடைய அந்த திருச்சபைகளுக்கு ஒரு 5000க்கும் மேற்பட்ட பிஷப்கள் இருக்காங்க. அது கூட வந்து காலேஜ் ஆஃப் பிஷப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் அடுத்து இருக்குது. இந்த காலேஜ் ஆஃப் பிஷப்ல இருந்து தான் கார்டினல்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஒருவர் வந்து போப்பாக தேர்வானதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கார்டினல்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு 120 எண்ணிக்கைன்றாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை 120 பேரை வச்சுருப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து கார்டினலை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவர் மரணம் வரையும் அவர் கார்டினலாக தான் இருப்பார். ஒன்று சமீபத்தில் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு கார்டினலாக இருப்பாங்களா. இவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த பிஷப்களை தான் எடுக்கிறாங்க, தேர்வு செய்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற பிஷப்களிடமிருந்து கார்டினலை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி இந்தியாவை சார்ந்தவர்கள் 6 பேர் கார்டினலாக இருக்காங்க. ஓகே. இந்தியாவை சார்ந்தவர்கள் 6 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற 120 பேரில் ஒருத்தர் தான் போப்பாக வருகிறார், தேர்வு செய்யப்படுகிறார். அந்த போப்புடைய மறைவுக்கு அப்புறம் இந்த இருக்கின்ற கார்டினல்களெல்லாம் சேர்ந்து ஒரு மறைமுகமான தேர்வு செய்கிறாங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. வாடிக்கனிலேயே மறைமுகமான தேர்வு நடக்கும். அவர்கள் தேர்வு செய்யும் போது அந்த கார்டினல்கள் வெளியே வர மாட்டாங்க. அவர்களுக்கு தொலைத்தொடர்பு இருக்காது. உணவெல்லாம் உள்ளே இருக்கும். ஒவ்வொரு தினமும் வாக்களிப்பாங்க. இப்போ 120 பேர் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஷப்களிலிருந்து கார்டினல்களை போப் தேர்ந்தெடுப்பார். இப்போ அவங்க மறைவுக்கு அப்புறம் ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. 120 பேர் எப்போவுமே இருப்பாங்க. இப்போ வந்து போப் மறைந்து விட்டால், மறைந்ததுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாம். அப்போது வந்து என்ன செய்வோம், வாடிகன் சிட்டியில் வந்து அந்த ரகசிய மாளிகையில் கூடி இந்த கார்டினல்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, காலைல வாக்களிப்பாங்க. எப்படின்னா அதில் வந்து வேட்பாளர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. 120 பேரில் யாரை தேர்வு செய்தால் நலமாக இருக்குமோ அவர் பேர் எழுதுவாங்க. ஓகே. காலையில் 2 பேரை எழுதுவாங்க. இல்லை 2 தடவை வாக்களிக்கும், ஒரே பேரே எழுதலாம். மாலையில் வாக்களிப்பீங்க. இந்த வாக்களிச்சதுக்கப்புறம் மெஜாரிட்டி யாருக்காவது விழுந்திருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ 120 பேரில் யாருக்காவது வாக்கு கூடி இருக்கும்ல, அதிலும் குறிப்பாக 3/2 பங்கு வாக்கு பெற்றிருக்கணும். அப்பொழுது தான் அவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அது இல்லை என்றால் மீண்டும் அடுத்த நாள் நடக்கும். ஓகே. இப்போ கடந்த முறை 1 வாரம் நடந்தது. சரி. திருப்பி வாக்களித்து கொண்டே இருந்தார்கள். அப்போ அவங்களுக்கே தெரியும், நம்ம வாக்களிக்கிறோம், காலையில் வாக்களித்தோம், ஈவினிங் மாலையில் வாக்களித்தோம், தேர்வாகவில்லை என்றால் மெஜாரிட்டி யாருக்கும் இல்லை. இப்போ அடுத்த நாள் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, அல்லது வந்து ஒத்த கருத்து இருக்கலாம், அல்லது இவரை தேர்வு செய்தால் நலம் என்று உள்ளுக்குள்ளே பேசலாம். எல்லாமே அந்த 120 பேருக்குள்ள தான். 3/2 மடங்கு ஆதரவு இருக்கணுமா? 80 பேர், 80 கார்டினல்ஸ் ஒருத்தரை வந்து ஆதரவு கொடுக்கணும். ஓகே ஓகே. அது வரும் வரை அந்த தேர்வு நடந்து கொண்டே இருக்கும். ஓகே. இப்படித்தான் தேர்வு செய்கிறாங்க. அப்போ இப்படி வந்து 2013 தேர்வு செய்யப்பட்டவர் தான் போப் பிரான்சிஸ். ஆனால் அவருடைய உண்மையான பேர் பிரான்சிஸ் கிடையாது. ஒரு போப்பானதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பேர் கொடுப்பாங்க. ஞானஸ்நானம் 2ஆம் பால், இல்லைன்னா வந்து போப் பிரான்சிஸ், ஏதாவது ஒரு பேரை பழைய போப்புடைய பேரை எடுத்து இவங்க வச்சுக்குவாங்க. அல்லது ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த பேர் இருக்குன்னா நம்பர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா பால் 22, ஏன்னா ஏற்கனவே 22 பேர் பால் 21 இருந்திருப்பாங்க. இப்போ இப்படி இவர் வந்து இந்த போப் பிரான்சிஸுடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியோ பெரிகோலியோ. ஜார்ஜ் மரியோ பெரிகோலியோ இவர் வந்து ஒரு கார்டினலாக இருந்த காலகட்டத்தில் இந்த 120 பேருக்கு பேரே வந்து காலேஜ் ஆஃப் கார்டினல்னு சொல்லுவாங்க. அவர் அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர். சொல்லப்போனால் முதல் முறையாக ஐரோப்பாவை சாராத ஒரு தென் அமெரிக்கர் வந்து போப்பாக தேர்வு செய்யப்பட்ட வரலாறு நடந்தது. இப்படித்தான் தேர்வு செய்கிறார். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து வாடிகன் சிட்டியுடைய ஒருத்தர் போப்பாக தேர்வு செய்யப்பட்டு விட்டால் அவர் வாடிகன் சிட்டியுடைய ரூலராக, பாப்பரசராக மாறிவிடுகிறார். அந்த வாடிகன் சிட்டியே அவர் தான் ரூல் பண்ணுறார். ஒரு சின்ன நகரம் தான். 22 கிலோமீட்டர் தான் ரயில்வே, அதுக்குன்னு தனி ரயில்வே இருக்கிறது. ஓகே. 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில்வேயே இருக்கிறது வாடிகனில். இது எல்லாத்துக்கும் அவர் தான் அரசர். ஒரு உலகத்திலே சிறிய நாடு அதுதான். ஆமாம், சின்ன நகரமும் கூட. சின்ன நகரம், சின்ன நாடு சொல்லப்போனால். ஸோ இப்படிப்பட்ட தனி அதிகாரம் படைத்தது. நீங்கள் கூட கேட்டீங்க, போப்புக்கு அதிகாரம் உலகம் முழுவதும் இருக்கின்ற
ஆர்சி கிறிஸ்டியன் சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவர் அவர் தான். அவர் சொல்லிவிட்டால் இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ரோமன் கத்தோலிக் மக்கள் வந்து அவருடைய வார்த்தையை மதிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். போப் தேர்வு முறையை பற்றி சொன்னீங்க. இந்த புகைவரதை வச்சு, அதாவது கருப்பு புகையா வருதா இல்லை வெண்புகையா வருதா, இதை வச்சு தான் இந்த தேர்வு முறை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது என்ன புகை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த 120 கார்டினல்களும் அந்த வாட்டிகனுடைய ரகசிய மாளிகையிலிருந்து தான் தேர்வு செய்கிறாங்க இல்லையா. அவர்கள் வந்து ஒரு பேப்பரில் யாரை தேர்வு செய்யலாம் என்கிற அந்த வார்த்தையை எழுதி கொடுப்பாங்க. சரி. அன்று மதியம் அந்த மாலையும் பார்த்துட்டு தேர்வு செய்யவில்லை என்றால் அதை எரிப்பாங்க. சரி. அது யார் பேர் எழுதுனாங்கலாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே. அதை எரிப்பாங்க. அது வந்து கரும்புகையாக வெளியே வரும். அந்த எரிக்கும் போது எரிக்கிற மெத்தடில் ஆமாம், வெளியே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, போப்பு தேர்வாகிவிட்டாரான்னு. ஓகே. கரும்புகை வந்தால் அது வந்து தேர்வாகவில்லை என்று. ஓகே. அப்போ மீண்டும் தேர்வு நடக்கும். அதை வந்து வெண்புகையாக மாற்றி வெளியே வர்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த வெண்புகை வந்தால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்று ஒரு அர்த்தம், ஒரு இண்டிகேஷன் அந்த காலகட்டத்திலிருந்து. இது வந்து என்ன, இந்த இப்போ வந்து டிஜிட்டல் உலகத்தில் டக்குன்னு வெளியே சொல்லலாம். ஆமாம். ஆனால் அந்த ட்ரெடிஷன் இருக்குது பார்த்தீங்களா, காலங்காலமாக மரபு, அந்த மரபுவை அடிப்படையில் இந்த புகையை வெளியிட்டு வெளியிருக்க மக்களுக்கு போப்பு தேர்வாகிவிட்டார், வாட்டிகனுடைய பாப்பரசர் தேர்வாகிவிட்டார் என்ற தகவலை சொல்லும்போது அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. இதுதான் அந்த தேர்வு முறையாக புகையை வச்சு இண்டிகேஷன் காமிக்கிறாங்க. இது வெளியே உள்ள மக்களுக்கு. காரணம் என்னன்னா, இந்த இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற 120 கார்டினலுக்கும் வெளியே இருக்கின்ற மக்களுக்கும் தொடர்பே கிடையாது. ஆமாம். இப்போ டெக்னாலஜி வந்தால் கூட தொடர்பு கிடையாது, அப்பொழுதும் தொடர்பு கிடையாது. அப்போ உணவுக்கு எல்லாமே அங்கே கொடுத்துருவாங்க, பேசக்கூட முடியாது. ஓகே. அந்த 120 பேர் தான் பேசிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குள் வேண்டால் பேசிக்கொள்ளலாம், அது என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்கு சீட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை எரிச்சிருவாங்க. யாருக்கு வாக்களித்தார்கள் என்று தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுகின்ற ஒரு தேர்வு முறையாக இருக்கிறது. ஒரு போப்பு அவர் வந்து கிறிஸ்தவ சமயத்தினுடைய ஒரு தலைமை பீடத்தையும் தாண்டி இந்த வாட்டிக்கன் நாட்டுக்கே அவர் தான் ஒரு அதிபர் மாதிரி. போப்புக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு? குறிப்பாக உலக அரசியல்ல இன்டர்வென்ட் பண்ற அளவுக்கான அதிகாரங்கள் போப்புக்கு இருக்கா என்ன? அது இந்த கேத்தலிக் கிறிஸ்டியன் ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய நாடுகள் நிறைய இருக்குல்ல. ஆமாம். அப்போ அந்த நாடுகள் எல்லாம் இயற்கையாகவே போப்புடைய வார்த்தைக்கு கட்டுப்படும். என்றால் ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ஒரு போப்பு சொல்வதை கேட்கக்கூடிய அவர் தான் தலைவர். நீங்கள் வந்து ஒரு நாடு இருக்குன்னா, இப்போ அமெரிக்காவே இருக்குன்னு வைங்க, அமெரிக்காவில் வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமாக இருக்கான்னு வைங்களேன். இப்போ அவர்கள் இயல்பாகவே வந்து போப்பு சொல்வதை கேட்பாங்கல்ல. ஆமாம். ஒன்று. இரண்டாவது, இத்தாலியுடைய அதிபராக வந்து முசோலினி இருக்கும் பொழுது, இந்த 2ஆம் உலக யுத்தம் காலகட்டத்தில், அதற்கு முன்பாக வாட்டிகனுக்கும் இத்தாலியுடைய அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. என்ன ஒப்பந்தம் என்றால், வாட்டிகனுடைய எந்த விஷயத்திலும் இத்தாலி தலையிடாது. ஏன்னால் வாட்டிகன் இத்தாலியில் இருக்கின்ற ஒரு நகரம் தான். ஆமாம். அது ஒரு தனி நாடாக இருக்கிறது. எந்த வகையிலும் இத்தாலி அரசாங்கம் வாட்டிகனோடு அரசியல் ரீதியாக எந்த தலையீடு இருக்காது. ஒன்று. இரண்டாவது, வாட்டிகனுடைய முழு அந்த அதிகாரமும் போப்பிடம் தான் இருக்கும். அவர் தான் பாப்பரசர். அந்த ஒரு இது ஒரு நாட்டுடைய தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையும் கொடுக்கணும். ஆமாம். இப்போ ஒரு அரபு நாடுக்கு போகிறாருன்னு வைங்களேன், சவுதி அரேபியாவுக்கு போகிறார் அல்லது கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போகிறாருன்னா, ஒரு நாட்டுடைய அதிபருக்கு வந்தால் என்ன வரவேற்பு, அந்த வரவேற்பு கொடுத்தாகணும்ல. ஏன்னால் இவர் ஒரு நாட்டுடைய தலைவர். அந்த இதுவும் இருக்கிறது. இப்போ அதனால அந்த வகையிலும் அவருக்கு மரியாதை உண்டு. இரண்டாவது, உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆர்சி கிறிஸ்டியன்ஸ், இப்போ இந்தியாவில் வந்து 3 கோடி பேர் இருக்கின்றாங்க ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் மட்டும், அவர்களுக்கும் தலைவர் அவர் தானே. ஆமாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைமை பீடத்தில் இருக்கார். இரண்டாவது, உலகம் முழுவதும் அதிகமான மக்கள் அந்த கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஆமாம். அதன் அடிப்படையிலும் பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல் லீடராகத்தான் போப்பு இருக்கிறார். அவர் சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற அதிபர்கள் காது கொடுத்து கேட்பாங்கள்ல. இப்போ இங்கே சாதாரணமாக இந்தியாவிலேயே ஒரு மடாதிபதிகளுடைய சொற்களை ஆட்சியாளர்கள் கேட்குறாங்கல்ல. ஆமாம். ஆனால் அதை விட அதிகாரம் படைத்தவர் போப்புன்ற ஒரு நாட்டுக்கே வந்து அதிபராக இருக்கக்கூடியவர், அதிபர், ஒரு நகரத்துக்கு தலைவர், ஒரு நாட்டுக்கு தலைவர் அப்படிங்கும்போது அவருக்கு இயல்பான அதிகாரம் இருக்கிறது. இரண்டாவது, பல்வேறு நல விஷயங்களை செய்கிறார். ஒரு அளவுக்கு அதிகமான ஃபண்டும் அங்கே இருக்கிறது. பல்வேறு நாடுகள் வந்து வாட்டிகனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து எந்த விதமான டேக்ஸும் கிடையாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு, மதிப்பு மிக்க நாடு. பேரறிஞர் அண்ணா அவர்கள், நமக்கு தெரியும், பேரறிஞர் அண்ணா அவர்கள்
67 முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு புற்றுநோய் வந்தது. ஆமாம். ஏன்னா 2 வருஷம்தான் அவர் இங்கே ஆட்சியில் இருந்தார். அந்த புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக வெளிநாடு அமெரிக்கா போனார்னு நினைக்கிறேன். போனார். அந்த காலகட்டத்தில் அவர் போப்பை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவருக்கு போப்பை பார்ப்பதற்கு இட்டலிக்கு போயிருக்கிறார், வடிகனுக்கு போகிறார். அவருக்கு வெறும் 5 நிமிடம் மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க. இன்னொன்று, நீங்கள் போப்பை பார்க்க சென்றால் போப்புடைய அருகில் செல்ல முடியாது. இப்போ மற்ற நாட்டு அதிபர்களைப் போல கை குலுக்கி கட்டித்தழுவுவதோ நெருங்கி பேசுவதோ முடியாது. அவருக்கென்று ஒரு அந்த புரோட்டோகால் இருக்கிறது. 5 நிமிடம் மட்டும்தான். இந்த 5 நிமிடம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க. அவர் பேச்சை கேட்டு, அவருடைய ஆங்கில பேச்சை கேட்டு மெய்மறந்து இன்னும் பேசுங்கள் என்று வாய்ப்பு கொடுக்குறார். ஓகே. அது கிட்டத்தட்ட 70 நிமிடங்கள் அவர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதில் முக்கியமான அந்த வரலாற்று செய்தியை நாம் இன்னும் படிக்கலாம். அதன் அடிப்படையில் அண்ணாவிடம் இவர் கேட்கிறார், இவ்வளவு அழகாக இங்கிலீஷில் பேசுறீங்க, இவ்வளவு எனக்கு ரொம்ப ஈர்த்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டுமான்னு கேட்கும் பொழுது அண்ணா கேட்ட ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், எங்கள் இந்தியாவில் கோவா என்கிற பகுதி இருக்கிறது. அது போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி செய்தார்கள். வெள்ளையர்கள் பல்வேறு இடங்கள் ஆட்சி செய்தாலும் கோவாவை ஆட்சி செய்தது போர்ச்சுகீசியர்கள். அந்த போர்ச்சுகீசியருக்கு எதிராக இந்தியாவில் பல்வேறு போராட்டங்கள், சுதந்திர போராட்டங்கள் நடந்தபோது அங்கிருந்த ஒரு நபர் மைக்கேல் ரானடே என்கிற ஒரு நபர், ஒரு கோவாவை சார்ந்தவர், அவர் இந்த மக்களுக்காக போராடினார். அதாவது கோவாவுடைய விடுதலைக்காக. போர்ச்சுகீசியர்கள் அவரை கைது செய்து நாடு கடத்தி போர்ச்சுகல் நாட்டில் போய் அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுகோள், அவர் இன்னும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார். இது எப்போ நடக்குது? 67 இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் கேட்குறார், அப்படியா, நான் ஆவணம் செய்கிறேன். ஏன்னா போர்ச்சுகலும் அதிகமாக ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகே. இது சொல்லிவிட்டு வந்துட்டார். போப்பு சொன்னா கேட்கணும், அவங்க கேட்பாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த நாட்களுக்குள் அந்த ரானடே விடுதலை செய்யப்பட்டு தனி விமானத்தில் அனுப்பப்படுகிறார் போர்ச்சுகலிருந்து. ஏன்னால் போப்புடைய வேண்டுகோள். அந்த விமான நிலையத்தில் டெல்லியில் அவரை வரவேற்பதற்காக அப்படி எல்லோரும் காத்திருக்காங்க, எல்லா தலைவர்களும் காத்திருக்காங்க. அவர் இறங்கி வந்த உடனே அவர் முதல் கேட்ட கேள்வி, பேரறிஞர் அண்ணாவை எங்கேன்னு தான் கேட்டார். ஏன்னா அவருக்கு நன்றாக தெரியும், பேரறிஞர் அண்ணாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார். இன்னொன்று சொன்னார், நான் விடுதலைக்காக இந்த தேசத்தில் போராடினேன், என் மக்களே என்னை மறந்து விட்டார்கள், பேரறிஞர் அண்ணா எனக்கு யாரென்றே தெரியாது, அவருக்கும் இவர் யாரை தெரியாது, ஆனால் என்னுடைய விடுதலைக்காக அவர் கேட்டு எனக்கு வந்துட்டாரேன்னு கேட்கும்போது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது 69-70 காலங்கள். அவர் அண்ணா மறைந்து விட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாங்க, அண்ணா இறந்து விட்டார், மறைந்து விட்டாருன்னு கதறி அழுகிறார். நான் அவருடைய கல்லறையாவது பார்க்க வேண்டும் என்று சென்னைக்கு அண்ணாவுடைய நினைவிடத்தில் கதறி எழுத காட்சியெல்லாம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போப்போட தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் போப்புக்கு அதிகாரத்தை பற்றி கேட்டிங்களே, ஒரு வாட்டிகனுடைய அதிபராக இருந்தாலும் போர்ச்சுகல் நாட்டில் பேசி ஒரு கைதியை விடுதலை செய்ய அதிகாரம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே. கிறிஸ்துவ மதத்தில் ஒரு பல்வேறு பிரிவுகள் இருக்கு. ரோமன் கத்தோலிக்கர்கள், அதே போல ப்ரொட்டஸ்டன்ட், சிஎஸ்ஐ அப்படிங்கிறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதாவது ஜீசஸ் பிறந்தது பாலஸ்தீனத்திலிருந்து பெத்லஹேம். ஆமாம். அப்போ அந்த பகுதியில் தான் அவர்கள் இருந்தாங்க. இந்த ஐரோப்பாவுக்குள்ள எப்படி கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்தது என்றால், அது முழுக்க அந்த கான்ஸ்டாண்டினோபிள் சொல்லக்கூடிய துருக்கி வழியாக தான் உள்ளே நடந்தது. துருக்கி தான் ஐரோப்பாவினுடைய வாயில். அப்போது கான்ஸ்டாண்டினோபிள், துருக்கியுடைய அந்த ரோம மன்னர் தான் முதல்ல கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிறார். சொல்லப்போனால் பைபிள் கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஹிப்ரூவிலிருந்து கிரேக்கத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. ஹிப்ரூவில் தான் அந்த பழைய ஏற்பாடு இருக்கும். அவர்கள் கிரேக்கத்திற்கு மொழிமாற்றம் செய்து தான் அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ரோமுடைய எல்லையான இங்கே ரோமாபுரி வரைக்கும் வருது. இங்கே இந்த துருக்கியிலிருந்து இத்தாலிக்கு வருது. இப்போ இந்த இத்தாலியில் இந்த போப்புடைய ஆதிக்கம் இருக்கிறது. அவர்கள் தான் மத தலைவர்களாக இருக்காங்க. இது பல நூற்றாண்டு அப்படி போயிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் எப்பவுமே கேள்வி கேட்பாங்கல்ல, எல்லா மதத்துலேயும் சில பேர் கேள்விப்பாங்க. அப்படி தான் மார்க்கோ போலோன்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்டார். கலிலியோ, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இது என்ன, அது வரைக்கும் ஒரு பெரிய இஷ்யூ வரல. இங்கிலாண்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹென்றி 6வது ஹென்றிங்கிற ஒரு மன்னர்,
அவர் அப்பொழுது ஆர்சி கிறிஸ்டியன் தான். ஓகே. அவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு வேறொரு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிக்கும்போது போப்புடைய அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஏனென்றால் ஒரு மன்னராக இருந்தாலும் போப்புடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அது ஒரு ஹென்றி 6வது ஹென்றி மன்னர் ஹென்றி 6 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. நான் ஒரு பெரிய மன்னராக இருக்கேன், நான் எதுக்கு போப்புகிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் உடனே என்ன செய்கிறாரு, நான் ஆர்சி கிறிஸ்டியன் இல்லை, நாங்கள் புரட்சிகர கிறிஸ்தவர்கள் சொல்லி புரொட்டஸ்டன்ட்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ட்டு நான் தான் இனிமே தலைவர், அதாவது போப் இனிமே கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் அல்ல, நான் தான் தலைவர், மார்க்கோ போலோ சொன்னதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தனியாக இந்த புரொட்டஸ்டன்ட்ங்கிற ஒரு அமைப்பை பிரிக்கிறாங்க. ஓகே. அதுலேருந்து பெரிய பிளவு தான். அதில் தான் இங்கிலாந்து வந்து இப்போ இங்கிலாண்டில் இருக்கிற இந்த புரொட்டஸ்டன்ட் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் கூட சிஎஸ்ஐ சர்ச்னு சொல்லுவாங்க. ஆமாம். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் இவ்வளவு இருக்காங்க. இதற்கு தலைவர் வந்து இங்கிலாந்துடைய அரசர் தான். ஓகே. அவர்கள் போப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் நிறைய வழிபாட்டு முறைகளை அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கிறது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியை மட்டும் நம்புகிறவர்கள், வெறும் சிலுவையை மட்டும் நம்புகின்றவர்கள், பெந்தகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவுகள் எல்லாமே புரொட்டஸ்டன்டுடைய பிரிவுகள் ஒன்று. அதன் அடிப்படையில் இருந்தாலும் இந்த ரோமன் கத்தோலிக் இருக்கின்ற அந்த பவர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அதிகம். ஓகே ஓகே. உலகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு அதிகமான நாடுகள் வந்து இந்த ரோமன் கத்தோலிக்குடைய இதை ஃபாலோ பண்ணுறாங்க, பின்பற்றுகிறார்கள். இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா புரொட்டஸ்டன்ட் இருக்காங்க, ஆனாலும் ரோமன் கத்தோலிக் தான் அதிகமான பேர் வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. குறிப்பாக எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. குறிப்பாக இந்த போப்பு எல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள்ல இருந்து தான் சூஸ் பண்றாங்க. ஒரு ஏசியால இருந்து ஒரு முகங்களை வந்து நம்மளால பார்க்கவே முடியல. குறிப்பாக இந்தியாவிலேயே ஒரு 3 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியான்னு இல்லை, ஏன் இந்த ஏசியாவை சேர்ந்தவர்களை யாருமே வந்து போப்பா வர முடியல? கார்டினல்ஸா இருக்காங்க, ஏன் போப்பா இல்லை இல்லை. இதுல வந்து கான்ஸ்பிரசி இருக்கலாம். இதுல இன்னொரு பார்வை என்ன பார்க்கப்படுதுன்னா, அதிகபட்சமாக 120 கார்டினல்ஸ் தான் இருக்காங்க. ஆமா ஆமா. இந்த கார்டினல்ஸை தேர்வு செய்பவர் யாரு? போப்பு தான். எங்க இருந்து தேர்வு செய்யறாரு? பிஷப்ல இருந்து தேர்வு செய்யறாரு. காலேஜ் ஆஃப் பிஷப். சொல்லப்போனா இப்ப இருக்கின்ற போப் பிரான்சிஸ் கூட ஒரு பிஷப்பாக இருந்து வந்தவர் தான். அவர் அர்ஜென்டினாவை பூர்வீகமாக கொண்டவர். இப்ப 120 பேர் வச்சுங்களேன். இப்ப 2013ல இந்த போப் பிரான்சிஸை தேர்வு செய்யும் பொழுது 120 பேர் இருக்கதா சொன்னாங்க. அதுல 3 பேருக்கு தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. காரணம் 80 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை கிடையாது. ஓகே. ஆனால் இறக்கும் வரை கார்டினலா இருப்பாங்க. தேர்வு செய்யக்கூடிய போட்டிக்கு தேர்வு செய்யக்கூடிய இடத்துலயோ வாக்களிக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க. அவர்கள் இந்த தேர்வை நடத்தக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஓகே. அப்ப 117 பேர் ஒரு நோடல் ஆபீசர் இருப்பாங்க. 117 பேர்ல 115 பேர் வாக்களிச்சாங்க. இது ஒரு பக்கம். இந்த 120 பேரில் இப்ப கார்டினலா இருக்கக்கூடிய 60 பேர் ஐரோப்பாவை சார்ந்தவர்கள். ஓகே. ஒன்று. தென் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் ஒரு 20 பேர் இருப்பாங்க. வட அமெரிக்காவை சார்ந்தவர்கள் 15லிருந்து 20 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த ஏசியாவை சார்ந்தவர்கள் 10 பேர் தான். இந்தியாவை சார்ந்தவர்கள் 6 பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தா அதில் ஒருத்தர் வந்து 80 வயசை கடந்தவர். அப்போ 5 பேர் தான். அப்போ எண்ணிக்கை குறைவு. ஒன்று. இரண்டாவது, நான் ஏற்கனவே வந்து இந்த பேச்சு ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த 120 கார்டினல்ஸில் ஒரு குறைந்தது ஒரு 80 பேர் வாக்களித்தால்தான் ஒரு போப்பை தேர்வு செய்ய முடியும். ஒரு ஐரோப்பாவை சார்ந்தவருக்கு தானே அதிக வாய்ப்பு இயல்பாக இருக்கும். ஏதாவது டிரான்ஸ்பரன்சி இல்லை. நம்ம வந்து இந்த குற்றம் சொல்லலை, தேர்வு செய்யும் முறையில் டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியும்ல, இவர் தான் கேப்பபிள். அது ரோமனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், ஐரோப்பிய நாட்டை சார்ந்தவர் இருக்குன்னு நினைக்கலாம். ஏன் இப்போது கார்டினலாக ஆப்பிரிக்காவிலிருந்து கூட இருக்காங்க. ஆமாம். கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள் கார்டினல் இருக்காங்க. அவரெல்லாம் வந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்காங்க. 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு வாக்களிக்கணும். இப்போ இதில் கூட சர்ச்சைகள் வந்தது. இப்போது இந்த புரொட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய சிலர் கூட இதை சர்ச்சைகளாக எடுத்தாங்க. இது சர்ச்சைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு டாவின்சி கோடுன்னு ஒரு படமே வந்து இது எப்படி தேர்வு செய்யறதுல உள்ள கான்ஸ்பிரசியை பற்றி பேசின ஒரு படம் தான். அது வந்து தடுக்கப்பட்ட புத்தகம். அது வந்து பல நாடுகளில் அந்த புத்தகம் தடை பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்வு முறையில் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. ஏன் ஒரு இந்தியரை தேர்வு செய்யலை? இப்போ 5 பேரில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா முடியும். ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த தடையை உடைக்கும் விதமாக தென் அமெரிக்காவை சார்ந்த இந்த போப் பிரான்சிஸ் இப்போ இருக்காருல்ல, அவர் அர்ஜென்டினாவை பூர்வீகமாக கொண்டவர், முதல் முறையாக ஒருவர் தேர்வானது என்பது அதை உடைக்கும் விதமான ஒரு செயல் போன்றதும் பேசப்பட்டிருக்கிறது. அது மாறலாம்.
அதுதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஐரோப்பாவை இப்போ அது இயல்பு தானே, பெரும்வாரியாக இருக்கின்றவர்கள் அவர் யாரை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதுவரை தேர்வாகவில்லை என்கிற ஒன்று. இரண்டாவது, இந்த சர்ச்சையை தொடர்ந்து தான் இந்த புரொட்டஸ்டன்ட் காலத்தில் போப் போன்றவர்கள்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் பல சர்ச்சைகள் வந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த புரொட்டஸ்டன்ட் பிரிந்ததெல்லாம் பார்க்குறோம். இருப்பினும் இந்த தேர்வு முறை மறைமுகமாக இருப்பதனால நம்ம உண்மையான உள்ள விஷயங்களை போய் பார்க்க முடியும். இப்போது போப்பாக இருக்கக்கூடிய இந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு ஆடம்பரத்தை எல்லாம் விரும்பாத நபர், ஒரு எளிமையா இருந்தாரு இப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் இது ஒரு பாசிட்டிவ் விஷயங்களா பாக்குறாங்களே, அதை பத்தி கொஞ்சம். இல்லை, அதுதான் சொல்றேன். அதிகமான போப்புகள் ஐரோப்பாவை சார்ந்தவர்கள், இத்தாலியை சார்ந்தவர்கள், அந்த ரோம் நகரத்தை சார்ந்தவர்கள். அப்போ இந்த போப் பிரான்சிஸ், அதாவது இந்த ஜார்ஜ் மரியோ, அவர் தான் வந்து 2013 போப்பாக தேர்வு செய்யப்படுகிறார். அவர் வந்து தென் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். அவர் வந்த புதுத்திலிருந்தே அவருடைய அணுகுமுறை என்பது எல்லோருக்கும் கை கொடுப்பது, அந்த புரோட்டோகாலை மீறுவது. நம்ம என்ன ஒரு நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் போன்ற ஒரு நடைமுறை கொண்டு வந்தது. அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து வியப்பாகவும் பார்க்கப்பட்டது, சர்ச்சையாகவும் பார்க்கப்பட்டது. என்ன சொன்னாங்கன்னா, இதுக்குத்தான் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள் போப்பு வர வேண்டும், இது உடைக்கிறாங்க, இந்த மரபுகளை உடைக்கிறத விரும்பலை. ஏனென்றால் வாட்டிகன் சர்ச், வாட்டிகன் வந்து என்பது அது வந்து எப்படி என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம், அது வந்து ஜீசஸுடைய சிஷ்யராக இருந்த பீட்டர் அவருடைய கல்லறை தான் கீழே இருக்குது. அந்த 12 சீடர்களில் ஒருவர் பீட்டர்ஸ்பர்க்னு சொல்லுவாங்களே, அதை சென்ட் பீட்டர்ஸ் சொல்லுவாங்க. இரண்டாவது, ஜீசஸை பார்த்து தெரியாது என்று அவர் தான் சொன்னார் என்றெல்லாம் ஒரு கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அவருடைய கல்லறை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, ஜீசஸ் வந்து பீட்டரிடம் தான் சொர்க்கத்தின் சாவி இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் பேசினதை நான் கேட்டிருக்கேன். இப்போ வழியாக போப்பாக இருக்கிறவர்கள் சொர்க்கத்தின் சாவியை வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு மரபும் அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது, அந்த மரபின் பிரகாரம் தான் போப்பு இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து பல நூற்றாண்டுகளாக அந்த கட்டுப்பாடுகள் இருந்தன. அந்த கட்டுப்பாட்டை மீற வேண்டும் என்கிற விஷயம் இந்த போப் பிரான்சிஸ் செய்கிறார் அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது சரிதான்ங்கிற மாதிரியும் விமர்சனங்கள் வந்து, ஏன்னா இயல்பாக இருக்கிறார், இயல்பாக காரில் போகிறார், அவர் வந்து எளிய மக்களோடு நெருக்கமாக இருக்கிறார், அவர் வந்து ஒரு பார்ஷாலிட்டி பார்ப்பதில்லை. அப்போ என்னன்னா, ஒரு தனி மனிதனை பொறுத்துத்தான் அந்த அதிகாரம் குணநலன்கள் வெளிப்படுது அப்படிங்கிறது ஒன்று. இதை வந்து அங்கீகரிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அதே போன்றுதான் ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் போப்பாக வேண்டும், ஏசியாவை சார்ந்தவர்கள் குறிப்பாக இந்தியர்கள் போப்பாக வேண்டும். ஏன்னால் ஒரு 41 வயதை சார்ந்த ஒருத்தர் இந்தியாவில் கர்டினலாக இருக்கிறார். அந்த மாதிரி கேரளாவை சார்ந்த ஒருத்தர் அப்ப இவர்கள் யாராவது ஒருத்தர் வரணும் அப்படிலாம் ஒரு பேச்சுகள் அடிபடுது. அது எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் நமக்கு இது சாத்தியம் தெரியாது. அது உள்ளுக்குள் உள்ள விஷயங்கள் நமக்கு வந்து இன்னும் வெளிப்படையாக தெரியாது. இருப்பினும் போப்பின்கிற இந்த பதவி இல்லது அதிகாரம் என்பது உலக ஒட்டுமொத்தத்திற்கு பொதுவாக வந்திருக்கின்ற போப்புகள் எல்லாமே அமைதியின் பக்கம் நின்றுருக்கலாம், அமைதியாக நடக்கணும். ஆனால் ஒரு காலத்தில் வந்து போப் வந்து ஒரு சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சிலுவை யுத்தங்களை ஆரம்பித்து வைத்தவர்கள் போப்பு தான்ங்கிற அந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்கிறது. அதாவது பெத்லஹேமை பிடிக்கணும், பாலஸ்தீனத்தை கைப்பற்றணும், அங்கதான் நம்முடைய ஜீசஸ் பிறந்தாருன்னு சொல்லி ஐரோப்பாவிலிருந்து சிலுவை போர்களை ஆரம்பித்து வைத்ததே அவர்கள் தான். ஆனால் அது காலம் மாற இன்னைக்கு போப்புகள் அமைதியின் பக்கம் திரும்பி இருக்காங்க இருக்கிறத பார்க்குறோம். பல்வேறு நாடுகளில் போப்புகள் வந்து சண்டை நடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அமைதியை விரும்புறாங்க. பாலஸ்தீன இஸ்ரேல் விஷயத்துக்கு கூட போப்புகள் அங்கே சண்டை நடக்க தேவையில்லைங்கிற கருத்துலாம் சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக வந்து இந்த போப் பிரான்சிஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடிய நபராக இருக்கிறார். அதனால அவர் இப்பொழுது ரொம்ப ஒரு உடல்நலம் குண்டித்தான் இருக்கிறார். அவர் மீண்டும் வர வேண்டும் என்று தான் நம்முடைய பிரார்த்தனையும் கூட. ரொம்ப நன்றி சார். போப்பினுடைய வரலாறை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. எப்படியெல்லாம் வந்து ஒரு போப் தேர்ந்தெடுக்கப்படுவார், அந்த ரகசிய முறையை பற்றிலாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. தற்போது உள்ள போப் வந்து மக்களினுடைய மனங்களை வென்றவராக இருக்கார், அவர் மீண்டும் வர வேண்டும்னு சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.